வண்டி வேலை முடிஞ்சிச்சு. சரிப்பா. ஏசி போட்டேன். ஃபேன்லாம் ஓடுது. ஆனால் உள்ள கூலிங்கே வரல. ஃபேன் ஓடுதுன்னா அப்போ ப்ரெஷர் வச்சு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ப்ரெஷரில் கேஸ் இருக்கு வண்டியில். கம்ப்ரஸர் தான் ஆன் ஆகுதான். ஹீட் செக் பண்ணியா? இல்லைண்ணா. இந்த பாரு, இதில் கம்ப்ரஸர் பீஸு என்ன இருக்கா? இதுலேயே இருக்கா பீஸ் செக் பண்ணுறேன். இதுதானே இந்த பார்த்தியா, இந்த பீஸ் வந்து போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேறு பீஸ் போய் செக் பண்ணுவோம். எல்லா வரலையுமே ஸ்பேர் பீஸ் வந்து இந்த கேரியர்லேயே இருக்கும். ஆனால் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். திரும்பி இதை பத்திரமா வந்து நம்ம வாங்கி இதில் வச்சிடணும். அப்போ தான் வந்து யூஸாக இருக்கும் கஸ்டமருக்கு. ஏசி ஆஃப் பண்ண சொல்லு. எப்பயும் வண்டி ரன்னிங்கில் வந்து ஏசியை வந்து பீஸ்லாம் போடக்கூடாது. எந்த ஒரு பீஸுமே போடக்கூடாது. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சா? பீஸ் சொருவும் போது ரெண்டு பக்கம் டைட்டாக இருக்கா? ஏன்னா இந்த இடம் லூஸ் இருந்தாலும் உள்ள அந்த பாயிண்ட் வந்து பீஸ் ஏகுறோம் ஷார்ட்ல. ஓகேயா? சரி, போடாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. கம்ப்ரஸ் ஆனாதான் பார்த்துடலாம். ஏசி ஆன் பண்ணு. ஓகே, கம்ப்ரஸ் ஆன் ஆகுது. வா, கூலிங் வருதா? ஓட. இந்த பீஸ் எதனால போகுதுன்னா, ஒன்று கம்ப்ரஸருடைய காயில் இருக்குல்ல, அது ஏதாவது காயில் லீக்காக இருந்தாலும் பீஸ் ஏற்கிறோம். கேஸுடைய ப்ரெஷர் லோடு அதிகமாக இருந்தாலும் கம்ப்ரஸர் ட்ரிப் ஆகும்போது பீஸ் ஏற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பீஸ் வந்து 10 ஆம்ஸ் இருக்கு. நம்ம 10 ஆம்ஸ் தான் போடணுமான்னு கேட்டால் ஆமாம். அதுக்கு மேலே ஹெவி லோடு போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பீஸ் கிடைக்காது சொல்லிட்டு இல்லை கம்பி சுற்றி போடுவாங்க. கம்பிலாம் வந்து சுற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து கரெக்டான கான்டெக்ட் கிடைக்காது, லூஸ் கனெக்ஷன் ஆகும். ஓகே, அந்த கம்பி வந்து ஹெவியாக சுற்றி போட்டாங்க அப்படின்னா சப்போஸ் ஷார்ட் ஆகும்போது பீஸ் எதிராது. அதனால் இந்த ஒயரிங் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஈஸியாக முதல் கொண்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த பீஸ் மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஓகே, நல்லா புரிஞ்சுதா?